தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு கேடுகட்ட ஸ்டாலின் அரசு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாது, 7 வயசு பொண்ணா இருந்தாலும் சரி, 70 வயசு முதியவரா இருந்தாலும் பாதுகாப்பு இல்லாத, கொடுக்க முடியாத, காவல்துறைக்கு மந்திரியா இருக்கிற ஒரு துப்புகட்ட ஆட்சி பண்றவர் நீங்க சொன்ன வார்த்தையை சொன்னார்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. திமுகவை கருணாநிதி மட்டும் ஜெயிச்சு அவர் சட்டமன்றத்திற்கு போக பயந்து ராஜினாமா செய்து கருணாநிதி ஓடினார். அதை நாம பார்த்தோம். அந்த மாதிரி ஸ்டாலின் அரசாங்கம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எவ்வளவு, தினம் 1 மணி நேரத்திற்கு ஒரு வன்கொடுமை நடந்து கொண்டு இருக்கிறது. 21 ஸ்டாலின் அரசாங்கம் வரும்பொழுது கிரைம் எகென்ஸ்ட் விமன் ஆண்டுக்கு 2000 இருந்தது, இன்னைக்கு 9000 தாண்டி. அதிலும் 2 மணி நேரத்திற்கு ஒரு இளம் குழந்தை, பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாள். யார் ஆட்சியில? இந்த ஆளத் தெரியாத ஸ்டாலின் அரசாங்கத்தில். திராவிட முன்னேற்ற கழக தீய சக்திகள் தமிழகத்தில் எவ்வளவு பெரிய அழிவு சக்திங்கிறது நமக்கு தெரியுது. அதனால இந்த தீய சக்தி திமுகவை தமிழக மக்கள் 26 தேர்தலிலே அடித்து விரட்டுவார்கள். இல்லைன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. ஏன்னா இந்த 52 மாசத்துல 6700 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. பெண்களது 9000 ஆண்டுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட். தமிழகம் முதலிடம். எதுல? சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் முதலிடம்.